ஏஞ்சாலும் எந்த வேலையும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. எம்டி ஜியானா சஞ்சய் 2 பேரும் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. 2 பேரும் கிளம்புனீங்களா இல்லையா மக்களே? அம்மா நான் கிளம்பிட்டேம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. நானும் கிளம்பிட்டேம்மா, சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பணும். நான் லேட்டாக போனேன்னா எங்கள் பிடி சார் திட்டுவார். ஆமா ஆமாண்டா, இல்லைன்னா மட்டும் நீ சாருங்க கிட்ட எல்லாம் திட்டே வாங்க மாட்ட பாரு. அடியே சோடாபுட்டி, உன்னை யாராவது இப்போ கேட்டாங்களா? வாயை மூடிட்டு உட்காடுறியா? இல்லைன்னா உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேன், இங்கேயே உன்னை விட்டுட்டு போயிடுவேன். மக்களே 2 பேரும் என்ன சண்டை போட்டுட்டா இருக்கீங்க? ஆமாப்பா, இவனை பாருப்பா, என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போக மாட்டேன், இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் சொல்றான். இல்லை சஞ்சய், உன் தங்கச்சிக்கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா? மரியாதையாக அவளையும் ஸ்கூல் கூட்டு போல. எப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவதான்ப்பா என்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்பா நான் ஒண்ணுமே சொல்லலப்பா, அவன் எல்லா சாருங்கக்கிட்டையும் திட்டு வாங்குவான், அதை தான் சொன்னேன். ஏலே சஞ்சய், எல்லா சாருங்கக்கிட்டேயும் திட்டா வாங்கிட்டு இருக்க. ஒழுங்கா படிக்கிறது இல்லை, சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. உங்கள் அம்மா செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுப்பா, அம்மாவை சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்கப்பா. வசந்தி, சாப்பாடு ரெடியா இல்லையா? அப்பயே ரெடின்னு சொன்னேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. மக்களே சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் மதியானத்துக்கு கட்டிட்டு இருக்கேன், எடுத்துட்டு வர மக்களே. சரிம்மா, சீக்கிரம் தாங்க. அப்பா நான் போய் கனி ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. சரி மக்களே, போயிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா. மீனிக்கு நீதாயே நெஞ்சக்குளி, நீதாயே முட்டக்கலக்கி, அழகி போகாத என்ன வேலை. ஏடி கனி கிளம்பிட்டியாடி? சித்தி சித்தப்பா கனி கிளம்பிட்டாளா? மக்களே சியனா வாமா. சித்தப்பா கனி கிளம்பிட்டாளான்னு பார்க்க தான் வந்தேன், கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா மக்களே, இது உள்ளதா இருக்கா, இரு கூப்பிடுறேன். மக்களே கனி, சியானா கிளம்பி உன்னை கூப்பிட வந்திருக்கா, கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன்ப்பா. சரி மக்களே, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா. சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா, பாய். எம்டி இருடி, அதுக்குள்ள பாய் போட்டு எங்க கிளம்பிட்ட? பேக் வாங்கிட்டு போ. ஐயோ அம்மா நான் மறந்துட்டேன். மறப்படி மறப்ப, பேக மறந்துட்டு ஸ்கூலுக்கு போய் என்ன தெரிய படிப்ப? சரி சரிம்மா, சாப்பாடு வச்சுட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன், பாய். சரி மக்களே, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சியானா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, கனி நீயும் தான். சரி சித்தி சித்தப்பா, பாய். பாய்மா. பாய்ப்பா. சரி மக்களே வாங்க, ஸ்கூல் பஸ் வந்துட போகுது. வா செல்வா, இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா நீ? இல்லைண்ணே, இன்னைக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல, ஆஃபீஸில் எந்த மீட்டிங்கும் இல்லை, அதான் கொஞ்சம் பொறுமையாக போடலான்னு. உமா என்ன சமைச்சே இன்னைக்கு வீட்ல? கொஞ்சம் இறைச்சி குழம்பு வச்சுட்டு இறைச்சி பொரிச்சு வச்சிருந்தேக்கா. ஏட்டி கனி, உங்க வீட்ல இறைச்சி குழம்பாடி? நீ ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கியா? அப்ப எனக்கும் தருவியா? தரேன் சியானா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு பிரேக்ல. சரி சரி உமா, அப்புறமா வரேன்னு. தெரியுமே, நீங்க அதுக்கு தானே கேட்பீங்கன்னு. சரிக்கா. ஏலே சஞ்சய், தங்கச்சிங்க 2 பேரையும் ஸ்கூலில் பத்திரமா பார்த்துக்கோண்ணே. சரிப்பா. அப்புறம் செல்வா, வேன் டிரைவர் கால் பண்ணாரு, அவர் இங்கேயே வெளியே போயிருக்காராம், வேன் வராதான், அதனால நம்ம தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். நீ ஆஃபீஸ் கிளம்பு, நானே கனியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடுறேன், சரியா? சரிண்ணே, நான் அப்போ கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் நீ. சரி செல்வா, போயிட்டு வா போயிட்டு வா. இந்த மனுஷன் ஒரு கூடு கட்ட மனுஷன். அவன் தான் காரில் போகிறான்ல, அவனே இந்த 3 பிள்ளைகளையும் விட்டுருப்பான். இவரே முந்திரி கொட்டை பாதி முந்திக்கிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவார். என்னக்கா ஏதோ யோசிக்கிறீங்க போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டியுமா. மக்களே எல்லாரும் ஏறிட்டீங்களா? கிளம்பலாமா? எல்லாரும் ஏறிட்டோம்ப்பா, போகலாம். பாய் மக்களே, பாய் பிள்ளைகளா.